ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. வாவ், வேற மாதிரி கைஸ். இண்டிகேட்டர் போடுனே. இதாங்க புதுசாக போட்டிருக்க ஸ்ப்ராக்கெட்டு. இது எப்படி ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? என் பைக்கோட நிலைமையை பாருங்க. அந்த பையன் பார்த்தீங்களா சிரிச்சிட்டே போகிறான். இந்த பைக் மெக்கானிக் இருக்கார்ல, அவர் வந்து நிஞ்சா 1000 சூப்பர் பைக் வச்சுருந்தாரு. கரேஜில் உள்ளே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளே பார்க்கும்போது. மக்களே, நான் உங்கள் தௌசீஃப். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த vlog வந்து லாஸ்ட் vlogோட கண்டினியூட்டி. ஸோ நம்ம வந்து ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன் அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்காக வந்து இங்கேருந்து மதுரை வரையும் போயிருந்தாலும் அதோட செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம யாரும் செகண்ட் பார்ட் வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை பார்த்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே புரியும். ஸோ இந்த vlogல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ டாப் டு பாட்டம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ R15M Yamaha பைக் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து Yamaha R15 V3 வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேக் பெயின், நெக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுற விதமாக ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் இந்த vlogல வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பேலன்ஸ் எல்லாமே நான் மோட்டோ லாகிங்ல இருக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். வாங்க கிளம்பலாம். இப்போ அட்லாஸ்ட் நம்ம வந்து மதுரைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. சமயநல்லூர் கிட்டே இருக்கோம். கரெக்டாக இப்போ தான் வந்து ஆங்கிள்லாம் மாற்றிட்டு ஆங்கிள்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் GoPro பேட்டரி மாற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக நம்ம மெக்கானிக் ஷாப்க்கு வந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 35 மினிட்ஸ் ஜேர்னி காட்டுது. என்னடா 35 மினிட்ஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா டிராஃபிக் இல்லைங்க. ஸோ சிட்டிக்குள்ளே வந்துட்டனால டிராஃபிக்ஸ் இருக்கும், சிக்னல்ஸ் இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி 35 மினிட்ஸ்னு காட்டுதுங்க போகிறதுக்கு. பார்ப்போம், அதுக்கு முன்னாடியே நம்ம போக ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக 3:37க்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுதுங்க. என்னடா இவன் திரும்ப மொபைலே மாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. கொஞ்ச நாள் ஆகுங்க இந்த மொபைல் ஹோல்டர் மாதிரி. இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பா எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கரு. ஃபாத்திமா காலேஜ் தாண்டுற வரையுமே வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தாங்க இருக்கும். இல்லை அதுக்கு அங்கிட்டு வரையும் கூட ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கு அங்கிட்டு வந்து டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பிஸ்கெட் கம்பெனி இருக்கனால ஒரு மாதிரி பிஸ்கெட் ஸ்மெல் அப்படி மூக்கு இழுக்குது ஜெயார். இந்த வண்டி ரொம்ப நேரமாக நம்ம முன்னாடியே தாங்க போயிட்டுருக்கு. நான் இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணேன், அந்த வண்டியை நம்மளும் ஓவர்டேக் பண்ணேன். இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக டிஎம்கேவோட ஃப்ளாக் பறந்துட்டுருக்குங்க. இன்னும் கரெக்டாக 12 கிலோமீட்டர்ஸ் 29 மினிட்ஸ் காட்டுது ஜேஆர் போகிறதுக்கு, நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸில் வந்து ரிங் சர்க்கிள்லேருந்து நேராக போக சொல்லுது. சார் கடை லாஸ்ட்டாக நம்ம எப்போ மதுரை சைடு வந்தோம்னா நம்ம கீழக்கரை போகும்போது வந்ததுங்க யூஸ்டு பைக் சேல்ஸ். ஜேர் இங்கேருந்து கரெக்டாக லெஃப்ட்டுங்க. கரெக்டாக இன்னும் 18 மினிட்ஸ் ஜேர்னி காட்டுது. 6.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறதுக்கு. ஹெல்மெட் போட்டு வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேனா, ஏன்னா வந்து நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக டைரெக்டாக நம்ம ரோடை பார்த்தோன்னா அந்த இதுக்கு எப்படி சொல்கிறது வந்து ஒரு பளிச்சுன்னு அடிக்கிறதுல, அதனாலேயே வந்து கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். அதனாலே வந்து வைசரை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ கரெக்டாக இங்கேருந்து 1.9 கிலோமீட்டரில் ரைட் எடுக்க சொல்லி கூகுள் மேப்ன்ற குட்டி சத்தான் காட்டிகிட்டு இருக்கான். பா ஊற்றுதுங்க, உள்ளே வேர்த்து ஊற்றுது பயங்கரமாக. அதுவும் இல்லாமல் சிட்டினாலங்க ஃபுல்லாக அந்த புகையும் அதுவும் ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு அடிக்குதுங்க. மேலே கண்ணில் தூசி அடிக்குது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மோட்டோ விளாகர் தாங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு கண்ணில் ஏதோ ஒன்று போயிட்டு அடைச்சிட்டனால கண்ணே ஃபுல்லாக அலர்ஜியாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. பிகாஸ் வைசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டுறனால. அதனால் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். பைக்கிங் லைஃப், மோட்டோ லாகிங் லைஃப்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. காரில் வேறு, பைக் வேறுங்க. டங்கு கிழிஞ்சிருச்சு மதுரைக்குள்ளே வரங்குள்ள. ஐயோ ஐயோ. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டுறதுக்கும் அதுக்கும் அவ்வளோதான். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து 32வது ஸ்பீட் பிரேக்கரு, 33வது ஸ்பீட் பிரேக்கர் மதுரைக்குள்ளே என்கிட்ட இதுவரை நம்ம ஏறி இறங்கினது. இண்டிகேட்டர் போடுனே.
கை காமிச்சாரு, இருந்தாலும் இண்டிகேட்டர் போட்டுருக்கலாம். அப்பா ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு விட்டு எடுக்கிறதுலேயே வண்டி டேமேஜ் ஆயிரும் போல ஜெயர். கரெக்டாக கேகே நகருக்கும் அண்ணா நகருக்கும் மிடில் இருக்குங்க இது பிட் ஷாப்பு. ஆக்சுவலாக நம்ம பிட் ஷாப் தான் போகிறோம். அங்கே தான் மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்னையில். அங்கே போயிட்டு நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஜெயர். இன்னும் கரெக்டாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் கரெக்டாக 1.7 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. 6 minutes ஜேர்னி காட்டுது. 3:29 ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் என்ற குட்டிச்சத்தான் நம்மள்கிட்ட சொல்லுதுங்க. அவ்வளோதான். எங்கே கொஞ்சம் டிராஃபிக் தாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கிளைமேட்டும் நல்லா வச்சு வெயில் காட்டுன்னு காட்டுது நம்மளை. நல்லா சூரியன் பல்ல இழிச்சிட்டே இருக்காரு. நல்லா மதுரை பஸ்ஸு முன்னாடி போய்ட்டுருக்கு ஜெயர். ஓ அங்கிட்டு வருதா? நான் பின்னாடி தான் வருதுன்னு நினச்சிட்ருக்கேங்க. கரெக்டாக மதுரையில் ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் 5 minutes ஜேர்னி காட்டுது கூகுள் மேப். அப்பா ஸ்பீட் பிரேக்கர்ஸும் டிராஃபிக்கும் ஓவராக இருக்கனாலேயே வந்து நம்ம க்ரோச் பண்ணி ஓட்டுறதுக்கும் அதுக்கும் வச்சு செய்யுதுங்க. கரெக்டாக இன்னும் 950 meters தாங்க இருக்குது. நேராக போய் மெயின்லேருந்து லெஃப்ட்டுங்க. அதுக்கு அங்கே போயிட்டோன்னா பக்கம் வந்துட்டோம். பக்கத்தில் டயர்டுக்கு அதுக்கு வாக் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க. போதை போட்ட மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க, நேராக போக வேண்டியது தான். இது எந்த ஏரியா அப்படின்னாங்க? கேகே நகர்னு நினைக்கிறேன் ஜெயர். ஆமாம், இது வந்து என் மச்சான் நம்ம வரும்போது பார்த்தோம்ல, லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அவர் பைக் எடுத்த ஷோரூம் வந்து இந்த சைடு தாங்க இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்ப்ராக்கெட் முக்கியன்றனால ஜெல்லி சீட் அவாய்ட் பண்ணியாச்சு. பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லது தான். யூட்டன் போட சொல்லுது ஜெயர். எனக்குள்ளே எங்கேயாவது யூட்டன் இருந்தால் போட்டுக்கலாம். எனக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே எப்போ சொல்லுது? ஆமாம் ஜெயர், இதுக்குள்ளே தான் இப்போ சொல்லுது. எங்கே இருக்கோ இங்கே தான் இருக்குங்க. ஓகே, இப்போ அண்ணனுக்கு ஃபோன் அடித்தா சரியாக இருக்குங்க. A few moments later. இதாங்க புதுசாக போட்டிருக்க ஸ்ப்ராக்கெட்டு. இது எப்படி ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட பழைய ஸ்ப்ராக்கெட்டு பாருங்கள், ஃபுல்லாக அடி வாங்கி ரொம்ப அடி வாங்கிருச்சுங்க. வண்டி என் பைக்கோட நிலமையை பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பிராஸ் கோட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் டைட் பண்ணல. இன்னும் இந்த வீல் ரப்பர் இருக்குல்ல, இது வந்து புதுசு வாங்க போயிருக்காங்க. இதை வாங்கிட்டு வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டுவாங்கங்க. கொஞ்ச நேரம் தான் கைஸ் ஆச்சு வந்து. அதுக்குள்ளேயே வந்து ஸ்ப்ராக்கெட்டுக்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. செயினெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இது அவ்வளோ லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. 4 போல்ட்டை கலட்டினாங்க. எல்லாம் தனித்தனியாக கரண்ட் விடுக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். டைம் என்ன ஆச்சு? 4:02 ஆயிடுச்சு டைமு. ஸோ வந்து நம்ம ஃபேன் மாட்டும் போது நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, வெளியே அந்த ரேடியேட்டர் கார்டோட அதுக்கு மேலே தான் போல்ட்டை போடணும். அவனுக்கு வந்து அதுக்கு வெளியே போட்டிருக்கானுங்க. தெரியுதா கைஸ்? இந்த போல்ட்டுக்குள்ளே தான் வந்து ரேடியேட்டர் கார்டோட தான் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணோம். இதனால தான் நான் வந்து கொடைக்கானல் பைக்குக்குன்னு எந்த ஒரு இது இருந்தாலுமே வந்து பெருசாக கொடுக்குறதில்ல. கொடைக்கானலில் ஏதாவது சொதப்பிடுவானுங்க. அதனால தான் சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெட்ரோல் செலவாச்சுனாலும் செலவாயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு மதுரை திண்டுக்கல்னு போயிடுறது. கைஸ் இப்போ வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஹேண்ட்பர் ரேசர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வரதான் செய்யும். புது வண்டினால சீக்கிரமாக கலட்டிடலாம். ரொம்ப கஷ்டப்படணும். ஸ்டெம்மை வந்து கீழே ரிலீஸ் பண்ணி தான் எடுக்கணும். சரி சரி. மேலே இருக்க டாப் பிளேட் வந்து கழட்ட முடியாது, ஜாம் ஆயிடும்.
க்ரீஸை தடவிட்டோம்னா அடுத்து எப்போனாலும் கலட்டிக்கலாம். சரி சரி. ஒரு தடவை கலட்டும் போது வந்து க்ரீஸை தடவிடும். எவ்வளோ 4 காயில் ஊற்றுவாங்க என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அன்பரைசர் வண்டி A few moments later. ஸோ ஜெயார் ஒரு வழியாக மதுரைக்கு வந்து மெக்கானிக் வேலை முடிஞ்சுங்க. ஸோ கிளம்பியாச்சு. அப்படியே மேப்பை போட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஹாய், இது ஒன்று கடுப்பேற்றிக்கிட்டு இருக்குங்க. அப்படி வச்சுக்கோ, அது சரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஜெயர். ஏன்னா மொபைல் ஹோல்டர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசு வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு நம்மளால முடியாது. அதனால் 2000 சொல்கிறாங்கங்க. அதனால் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து அப்படியே நம்ம கிளம்பலாங்க இங்கேருந்து. டைம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6-7 ஆச்சுங்க. கரெக்டாக நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பர் ரைசர்ஸ் மாற்றியாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ஆங்கிளை பார்த்தாலே தெரியும், ஒரு 1.5 இன்ச் ஹைட் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து கம்ஃபர்டபிலிட்டி பெருசாக எந்த அளவுக்குன்னு சொல்லணும்னா, நான் இன்னும் அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைங்க. இன்னும் போயிட்டு நம்ம அங்கே போய் வெளியே ஹைவேல ஓட்டும் போது தான் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப க்ரோஸ் பண்ணி ஓட்டினதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இதோட ப்ரொசீஜர் ரொம்ப பெருசுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்டு காலி, எல்லாமே காலிங்க. பெருசாக அந்த மெட்டல்ஸ் எதுவும் நான் எடுத்துகிட்டு வரல, திரும்ப இதுக்கு தூக்கிட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வந்து கரெக்டாக 6-8 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம அவுட்ரு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குங்க. மதுரை அவுட்ரு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டுக்கு அடுத்து அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டரும் நல்லா தெரியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா மொபைல் ஹோல்டர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால. ஸோ பெட்ரோல் வந்து இன்னும் கொஞ்சோன்னு தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வத்தலை கொண்டு போகிற வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம பாட்டு கிளம்பலாங்க. ஸோ வந்து நான் சரி ஈஸின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப இதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெரிய வேலைங்க. ஹேண்ட்பர் ரைசரை கலட்டி அதை மாட்டி அந்த ப்ளூ கலரில் இருந்துச்சுல எனக்குள்ளே, அதை தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஸோ அது வந்து இருக்க வரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இருக்க வரையும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி லுக்காக நம்ம மோட்டர் லாக் பண்ணும்போது அந்த லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து இது மொட்டையாக இருக்கா அலுமினியமில், அதனால வந்து நல்லாவே இல்லை. ஒன்று நம்ம அதை கட் பண்ணி போட ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணி போட வேணாம்னு தாங்க தோணுது. ஸ்டிக்கரிங் பண்ணிடுவோம் நீட்டாக, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சேம் கலரில் சேம் அந்த கேப் எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல லுக் ஆயிருங்க. அந்த பையன் பார்த்தீங்களா சிரிச்சிட்டே போகிறான். இப்போ அவுட்டர் இருப்பவங்களே டங்கு எழுந்துரும் போலங்க. ஸோ தம்பி வந்து ரொனால்டோட தீவிரமான ஃபேன்னு நினைக்கிறேன். ரொனால்டோ 7 போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்கு ஜெயர். ஸோ எனக்கு வந்து வேறு ஏதோ ஒரு வண்டியை ஓட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா ரொம்ப குனிஞ்சு ஓட்டிகிட்டு இருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம வந்து நிமிந்து ஓட்டும் போது ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு வண்டியை பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது.
இதுனா நம்மளுக்கு பேக் பெயின் வராதுங்க. அது ஒரே ஒரு ரீசன் தான். பரவாயில்லைங்க, அதுவே பழகிருச்சு நம்மளுக்கு. இது பழகாதா? இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் பழகிட்டோம் அப்படின்னா இதுலேயே நம்ம கார்னரிங் பண்ணி வேறு லெவல் பண்ணலாங்க. இன்னும் இங்கேருந்து அவுட்டருக்கு போகிற எவ்வளோ நேரம் ஆகுனே தெரியல ஜேஆர். டஸ்ட்டு வேறு புழுதி கிளம்புதுங்க அப்படியும் நச 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 நசன்னு. வாவ், வேறு லெவலில் இருக்குது ஜேஆர். அங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் அப்படியே சன் எப்படி இறங்குது பார்த்தீங்களா? இதாங்க ஃப்ரேம். அங்கே பாருங்க, வேற மாதிரி இல்லை, செம்ம. மாப்பிள்ள அந்த உனக்கு இந்த ப்ளூ கலர் தான்டா அழகு. அதை எல்லாம் எடுத்ததுக்குன்னே வண்டியாக டிஃப்ரெண்ட்டாக முழுக்குன்னு இருக்கு. கவலைப்படாத, ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக. எனக்கு தெரிஞ்சு அதே வெட்டி ஒட்டினாலும் ஒட்டிடுவேன். அது 1200 சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஸ்பேர் கிடக்கட்டும் அப்படின்ட்டு தாங்க வச்சுருக்கேன் நான். ஒரு வேளை செகண்ட் ஹேண்டில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நம்ம வாங்கி ஒட்டி விட்டுறலாம் ஜம்முன்னு. இல்லைனா நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணாலே பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. வாவ், வேற மாதிரி கைஸ். ஆஹா, காற்று ஜில்லுன்னு அடிக்குதுங்க. இவ்வளோ நேரம் செம்ம ஹீட்டு, இப்போ வந்து நல்லா இருக்கு. ஆஹா, அடிக்கிற காற்றுக்கும் அதுக்கும் நம்ம பைக் ரைட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்ம வைப்புங்க. என்னடா வரும்போது கையில் வந்து அந்த இது போட்டிருந்தே, இப்போ போடலன்னு யோசிக்காதீங்க. இப்போ சன் இறங்கிருச்சுல. காற்று சரியான காற்றா இருக்கு ஜேஆர். விண்ட் பிளாஸ்ட் அப்படியே சில்லுன்னு இழுக்குதுங்க உள்ள. பட் இருந்தாலுமே உங்களை செயின் லைட்டாக லூஸாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அது லூப் வந்து அதில் இருக்குல்ல, அது தேய தான் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த தடவை கீழே வருவோம்ல, ஸோ அந்த டைமில் டைட் வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதாங்க, இனி சன்ரைஸ் சன்செட்டை பார்க்க முடியாது. ரீசன் என்னென்னா, நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். நேராக போனால் அந்த வியூவை அழகாக ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டலாம் ஜேஆர். இந்த வந்து இந்த ஒன் டேயில் நம்ம இது பண்ணது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு வந்தோம், ஹாஃப் டேலே ஒர்க்கு முடிஞ்சு வந்தாங்கங்க. அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்ப பார்த்துலாம் பண்ணல. வந்தாங்க, சரட்டுன்னு ஏதோ பண்ணாங்க. அதை ஃபுட்டேஜெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வந்து இது பண்ணிட்டோம். எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. ஐயோ, ஏதாவது பண்ணி விட்ற போகிறாங்க, நம்ம வண்டி ஒரிஜினாலிட்டி போயிருமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வண்டியை பர்ஃபெக்டாக நீட்டாக கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஓட்ட தான் பழகும் நம்புகிறேன். ஏன்னா குனிஞ்சே ஓட்டிட்டு இப்போ கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எந்திரிச்சிட்டோங்க இப்போ. ஸோ ரொம்ப கீழே குனிஞ்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ 1.5 இன்ச்சு நம்ம எந்திரிச்சிட்டோம். அப்படின்றனால அது போக தான் வந்து பழகும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து Yamaha R15 V4 ஆர் M இல்லை இந்த V3 இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா ரைசர் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸோ வந்து நீட்டாக வந்து பண்ணிடுங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்கள்ட்ட. ஆனால் இன்னொன்று என்னது ஜேஆர், நான் வந்து ப்ராடக்ட் வாங்கின பிளேஸில் நான் மெக்கானிக் அரேஞ்ச் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்ட்டே வாங்கினேன். அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராடக்ட்டே வாங்கினேன். ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் போய்ட்டு மெக்கானிக்லாம் தேடிலாம் அலைய முடியாது. ஒருத்தர் நல்லா மாட்டோம், ஒருத்தர் நல்லா மாட்ட மாட்டோம். அண்ட் வந்து இந்த பைக் மெக்கானிக் இருக்கார்ல, அவர் வந்து Ninja 1000 சூப்பர் பைக் வச்சுருந்தாரு. கரேஜில் உள்ளே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளே பார்க்கும்போது. ஸோ மீட்டரில் தெரியுதான்னு சொல்லுங்கள் ஜேஆர் எல்லோரும். நான் வந்துட்டோம்ல அங்கே பாருங்க, இப்படி சென்செட் ஆகிட்டு இருக்காப்புலண்ணே. அண்ணே இருண்ணே, நான் போய்க்கிறேன். ஆஹா, அருமையாக இருக்குங்க. அடேங்கப்பா, ஃப்ரேமை பாரியா. ஸோ வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம் ஜேஆர். கரெக்டாக இன்னும் இங்கேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் தான். 7.5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஹைவே ரீச் ஆகிடலாம். இந்த அவுட்டர் வர்றதாங்க பெரிய கடுப்பு. அவுட்டர் வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நான் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கலாங்க. One eternity later. ஸோ ஜேஆர், நம்ம அவுட்டர் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இருட்டிருச்சு. அதனால நான் vlog இதோட என்னங்க வண்டி இது நல்லா அண்ணன் ஐயோ கொடுத்துருக்காரு போலங்க. தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க முன்னாடி
அதனால் நான் vlog இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்டான இந்த இது ரோட் மாஸ்டரோட இந்த ஹேண்டில் பர் ரைசரும் பின்னாடி நம்ம போட்டிருக்க ஸ்ப்ராக்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதுக்கு அடுத்த vlog நான் உங்களுக்கு மேக் பண்ணி சொல்கிறேன் கொடைக்கானல் போயிட்டு. ஸோ இப்போ நம்மளால் சினிமாட்டிக்ஸ் எதுவும் எடுக்க முடியாது, சாரி ஜெயார். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக தரேன். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் தான் வந்துட்டு என்னை அடுத்தடுத்துன்னு பயங்கரமாக என்னை கொண்டு போகும். ஓகே கைஸ், இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல் மை ஜூனியர்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர். எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் சீட் பெல்ட் இல்லாமல் வண்டியவே எடுக்காதீங்க. ஸோ சேஃபாக இருங்க கைஸ். நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்களும் நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல் கைஸ்.